ஹாய், வழிப்போக்கன் பார்க்க எல்லாத்துக்கும் வணக்கம். கடையில் கொடுத்து அந்த கெட்டுப்போன பொருளை கொடுத்துட்டு மறுபடி பொருளை மாற்றிட்டேன். அங்கே மாற்றினது என்னென்ன பேசணும், என்னென்ன எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, அவங்க சொன்னது என் மனசில் லைட்டாக ஒரு சுருக்குன்னு முள்ளு குத்துன மாதிரி இருந்தது. அது என்னென்னா, எத்தனையோ பேர் இந்த பொருளை வாங்கி சாப்பிட்டு போனாங்க, யாருமே கம்ப்ளைண்ட் சொல்லலை, நீங்கள் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஒருவேளை எனக்கு அது கெட்டுப்போன பொருளாக தோணுச்சா, இல்லை வாங்கிட்டு போனீங்க அது கெட்டுப்போன பொருள் இருந்தும் கூட தூக்கி வீசிட்டு போயிட்டாங்களா, இல்லை கெட்டுப்போன பொருள்னு தெரியாமல் சாப்பிட்டாங்களா, என்னடா பண்ணுறதுன்னு வாங்கிட்டு சாப்பிட்டாங்களா தெரியல. ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா அப்போவே கடையில் கொடுத்து மாற்றிக்கிங்க. எங்கிட்ட கடைக்காரங்க சொன்னது அதுதான். இத்தனை நாள் என்னான்னு, கிட்டத்தட்ட 5 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு அப்படின்னாங்க. ரெண்டாவது பேசலாம். முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. திரு 26ஆம் தேதி அன்றைக்கி கல்லை பார்சல் வாங்கிட்டு போனேன். அது கல்லை கெட்டு போயிருக்குது, அப்படியே கொடுத்துருக்குது. 26ஆம் தேதி 15ஆம் தேதி தம்பி, நாங்கள் தான் லைனில் ஓட்டுற வண்டி தம்பி. வாங்கிட்டு போயிட்டு அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது இதாக கிடக்கு. கொடுக்குறீங்க, அப்புறம் இப்படி கொடுத்தீங்கன்னு இருக்கிறீங்க. 26ஆம் தேதி வாங்கிட்டு இது ஒன்றுமே முட்டை போஸ் ஒன்று சாப்பிட்டேன், 100 கிராம். நான் லோக்கல் கிடையாதுங்க, நான் திருப்பூர். இங்கே வாடகைக்கு இந்த சைடு வரும்போது தான் வர முடியும். உடச்சி போகும்போது, உடச்சி சாப்பிட்லாங்க போது, சூலூர்லாம் தாண்டி போகும்போது உடச்சி சாப்பிட்லாங்கும் போது அது வாயில் 2-3 எடுத்து வாயில் ஓட்டோன்னே தெரிஞ்சிருச்சு அதுக்கு இதாகி போச்சு. இல்லைங்க, அப்படியே அங்கே எடுத்துகிட்டு வராப்புல இங்கே பேக்கிங் பண்ணி இப்படி கொடுக்குறாப்புல. பிளாக் ஃபாரஸ்ட் காஃபி எனக்கு கடையில் வாங்கிட்டு போகிறோம். அது 19 நாள் கழிச்சு கொண்டு நான் எப்படி ரிட்டர்ன் கொடுப்பேன் தம்பி? நான் பக்கம் கிடையாது தம்பி, நான் லாங்கிலேருந்து வர வேண்டும், அதை கொண்டு கொடுக்கணுங்கிறது இல்லை எனக்கு. அப்படியே உங்களுக்கு டவுட் வந்து டீச்சர் கேமரா இருக்குல்ல, 26ஆம் தேதி போட்டு பாருங்க நான் வந்திருக்கேன்னா இல்லையான்னு. நான் இந்த சைடு வரும்போது தாங்க வர முடியும். நானே திருப்பூர் வண்டி தெரியுங்களா, திருப்பூர் வண்டி. நான் இந்த சைடு இது ஒன்றுக்காக நான் 500, 1000, 2000 செலவு பண்ணிட்டு நான் வண்டி ஓட்டிட்டு வர முடியாது. நீங்கள் லூஸில் இருக்கும்போது நீங்கள் அது எப்படின்னு நீங்களும் செக் பண்ணிக்கலாம். அது நான் சாப்பிட்டேன், இதுக்கு எங்கள் குழந்தைங்க கொண்டு போய் கொடுத்துருந்தேன் என்ன இருக்குங்க. நான் வேணும்னு சொல்ல போகுது இல்லைங்களா, இத்தனை நாள் வச்சுருந்து நானும் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு பொருள் கொடுக்கறனா அது எப்படிக்குன்னு பார்த்துட்டு கொடுங்க. அப்படியே கொடுத்தீங்கன்னா என்ன 19 நாள் கழிச்சு கொண்டு வரீங்க தம்பி? 19 நாள் நான் கெட்டு போய் நோக்கி கீழே கொட்டலையே, வேற யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, இந்த மாதிரி வேற யாரும் கொண்டு வரலையே, நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். எல்லாமே அப்படிதான். அப்போ நான் வேணும்னு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நான் 19 நாள் உள்ளே வச்சுதான் கெட்டு தான் போகும். 19 நாள் அங்கே கவர்லேயே இருக்குது. அப்போ கெட்டு போகாமல் என்ன பண்ணும் தம்பி? உடச்சி ஓகே, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். ஓகே, நான் அதை கெட்டு போய் நான் கீழேயும் கொட்டவும் இல்லை. நீங்கள் ஒரு ஆள் தான் அப்படி வந்து நிற்கிறீங்க, வேற யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. நான் எப்படி நம்புவேன்? உங்க வச்சுக்க நான் வரேன். நான் என்ன கீழேயும் கொட்டல, கெட்டு போய் கீழே கொட்டல. எல்லாம் நீ சொல்கிற எல்லா வாசம் நீ சொல்கிறேன்னு வச்சுக்கோ. நானே இத்தனை நாள் கழிச்சு நான் இந்த சைடு வரும்போது தான் கொண்டு வர முடியும். நான் இதுக்காக 500, 2000 டீசல் செலவு பண்ணிட்டு வர முடியாது. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி அம்மா நீ கீழே கொட்டணும், அதை கெட்டு போன வாங்கிட்டு வருவாங்க. நான் ஒன்று வரைக்கும் கீழே கொட்டவும் இல்லை, வித்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எது எல்லாமே வித்துக்கிட்டு தான் இருக்கீங்க, கீழே கொட்டவும் இல்லை. அப்போ நீங்கள் அப்படி இருக்கிற அப்படியே வித்துருக்கிறீங்க, அவ்வளோதான். வேற யாரும் வரலையா அப்படி? அதான் அல்ல, வேற இடத்துல இல்லை. அதுக்காக நானும் அப்படியே சாப்பிட முடியாதுல்ல.
வேறு நடக்கலை இருந்தால் போட்டு கொடுங்க. உப்பு கல் இருக்குங்களா? லூஸ் இருக்குங்கக்கா. தம்பி சொல்கிற இத்தனை நாள் கொண்டு வந்தேன், நான் இன்னும் வந்தேன்னா மற்றையும் கொடுக்குறீங்க. நான் இல்லை, இது நல்லா தான் இருக்குது. தம்பி 19 நாள் கழிச்சு இல்லை, உணவு நான் இங்கேருந்து வாங்கிட்டு போய்க்கணும் இல்லையா, அதான் முக்கியம். வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? இதாங்க நடந்துச்சு. பொருளை மாத்திரக்குள்ளே போதுமான ஆயிடுச்சு. கடைக்கார பையன் கொஞ்சம் கோவம் அதிகமாக தான் பட்டான். இத்தனை நாள் எங்கே போனீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறது, நானும் பக்கத்துலேயே இருக்கிறேன். இண்டா தம்பி கெட்டு போன பொருளை கொடுத்துட்டுன்னு சொல்லி உடனே மாத்திரக்கு நம்மளும் வழி போக்கன் வாடகைக்கு எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே தான் போயிட்டு இருப்போம். அந்த வழியில் போகும்போது வாங்கின பொருள் ரிட்டர்ன் கொடுக்குறோம், அவ்வளோதான். பில்லு கொடுத்தா தான் நான் இது பண்ணியிருப்பேன். அந்த பில்லு நான் பாக்கெட்லேயே தான் வச்சுருக்கிறேன். அவன் கேட்கல இந்த பில்லை, என்ன பண்ணுவாங்கன்னு தான் பார்த்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, கடையில் இருந்தம்மா, நீங்கள் ஒரு பொருள் லூஸில் இருக்கிற பொருள் வாங்கினீங்கன்னா அது 2 இடத்துக்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த பொருள் தான் வாங்கிங்க. இந்தாங்க 2 பொருள் இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து வாங்கிக்கின்னு சொல்லி நம்மளுக்கு 2 கொடுக்குறாங்களா என்ன? நாம் தான் கேட்கணுமா? சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்காம அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து எல்லாத்துக்கு ஒரு சொல்கிறது என்னென்னா, ஒரு பொருள் வாங்கும்போது பார்த்து கவனமாக வாங்கிக்க. நம்ம உடம்பை நாம் தான் பாதுகாத்துக்கணும். கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு நாம் இது ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பை நாமளே கெடுத்துக்க போகிறோம். நான் முழுக்க கடைக்காரங்களை தான் தப்பு சொல்லலை. ஒரு கெட்டு போச்சுன்னு சொல்லி அந்த பொருளை அவங்க பார்க்கணும். டெய்லியும் அந்த பொருள் நல்லா கல்யாணம் பார்க்காம அசால்ட்டாக விற்கிறாங்க. வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, இதில் முழு கவனமாக நம்மளை மாற மக்களுக்கு தான் பொறுப்பு வரணும். ஒரு உணவு வாங்குகிறோமா, அது நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ணணும். ஒரு கடையில் போய் ப்ரெட் ஒன்று வாங்குகிறோம், ப்ரெட் பாக்கெட்டு, அதை அமுத்தி பார்த்து வாங்குகிறோம். 2வது அதில் சுற்றி பார்க்குறோம், பூஜைக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு. சில பேக்கரியெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டு அதில் இருக்காது. கேட்டால் எங்கள் ஓன் நியூஸ் ப்ரெட்டு அப்படிம்பாங்க. டெய்லி சேல்ஸ் ஆகிட்டு இருந்தால் பரவாயில்ல, சேல்ஸ் ஆகாமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? பார்த்து கவனமாக பேசினா நிறையா பேசிட்டு போகலாம், ஒருத்தர் குறை சொல்லலாம். முதல்ல நாம் கரெக்டாக இருக்கணும். எப்படி சொல்கிறீங்களா? ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்து ஆராய்ஞ்சு வாங்கிக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.